ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு யோனாவின் பிரசங்கம். மத்தேயு 12:41 சொல்லுகிறது, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆத்தும ஆதாயம் செய்வதில் யோனாவுக்கு இணையானவர்கள் அந்த நாட்களில் ஒருவரும் இல்லை. யோனாவின் ஒரு பிரசங்கம் நினிவே பட்டணத்தில் உள்ள அத்தனை பேரையும் மனம் திரும்பும்படி செய்தது. அவர்கள் சாதாரணமாய் மனம் திரும்பவில்லை. மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோனா 3 அதிகாரம் 7-8 வசனங்கள். பேதுரு பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் யோனாவின் பிரசங்கத்தில் 1,20,000 பேருக்கும் அதிகமாக ரட்சிக்கப்பட்டார்கள். அவரது பிரசங்கம் எவ்வளவு வல்லமை உள்ளதாய் இருந்திருக்கக்கூடும். ஆனால் யோனா ஜனங்கள் மனம் திரும்பினதை குறித்து சந்தோஷப்படவில்லை. 40 நாட்களுக்குள் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்ற தன்னுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லையே, ஜனங்கள் தன்னை கள்ள தீர்க்கதரிசி சொல்வார்களே என்றுதான் அவர் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். ஸ்மித் விகில்ஸ்வொர்த் என்ற பக்தன் 20ஆம் நூற்றாண்டில் அதிகமான அற்புதங்களை செய்தார். மரித்து போன 23 பேரை உயிரோடு எழுப்பினார். அவரை பார்த்து ஒரு வாலிபர், ஐயா, நீங்கள் அதிகமாக அற்புதம் செய்தபடியால் பரலோகம் உங்களை பாராட்டும் அல்லவா என்று கேட்டார். அவர் தன்னை தாழ்த்தி, நான் அற்புதம் செய்ததற்காக பரலோகம் என்னை பாராட்டாது. உண்மையில் அற்புதம் செய்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் நான் ஆத்தும ஆதாயம் செய்ததற்காகத்தான் பரலோகம் என்னை பாராட்டும் என்றார். நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்திற்கு போகும்போது அங்கே நீங்கள் எத்தனை பிசாசுகளை துரத்தினீர்கள், எத்தனை வியாதியஸ்தர்கள் குணமானார்கள், எத்தனை முடவர்கள் நடந்தார்கள் போன்ற கேள்விகள் எழும்பவே எழும்பாது. ஆனால் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தீர்கள், எத்தனை பேருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தீர்கள், எத்தனை பேரோடு உங்கள் வாழ்க்கை பேசியது, நீங்கள் ஜீவனுள்ள நிருபமாய் இருந்தீர்களா, தேவ சித்தம் செய்தீர்களா என்பதைத்தான் பரலோகம் பார்க்க போகிறது. கீழ்ப்படியாமையின் பாவத்திலிருந்து யோனாவுக்கு இரக்கம் கிடைத்தது. தனக்கு இரக்கம் செய்த கர்த்தர் நினிவே மக்களுக்கும் இரக்கம் செய்யட்டுமே என்று அவர் விரும்பவில்லை. ஒரு பட்டணத்தை அழிப்பது எளிது, துன்மார்க்கரை அக்கினிக்கு இரையாக்குவதும் எளிது. ஒரு ஆமணக்கு செடியை ஒரே பூச்சியினால் ஒரே இரவில் கர்த்தர் அழித்து விட்டார். முழு உலகத்தையும் அணுகுண்டுகளால் அழித்து விடுவது கூட அவருக்கு சாதாரண காரியம்தான். ஆனால் துன்மார்க்கனை நீதிமானாக்குவது எவ்வளவு அரிய பெரிய காரியம். நினிவே மக்கள் கண்ணீரோடு மனம் திரும்பின போது கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காண்பித்தார். தேவ பிள்ளைகளே, ஆத்துமாக்களுக்காக பரிதபிப்பீர்களா? இன்றைய நினைவிற்கு யோனா 4:2. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும்
தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இன்றைய வேத வாசிப்பு காலை மீகா 4 மற்றும் 5 அதிகாரங்கள், மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆத்துமாக்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாயிருங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.